நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர வியாராஜா குளத்தோட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 623வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கர்ம பலன், கர்மாவின் பலன் அப்படின்னு டாபிக் பேச போகிறேன். இது ஏன் பேச வந்தீங்கன்னா, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வாக்கில் என்ன ஒருத்தர் பார்க்க வந்தார். பேர் கார்த்திகேயன், பேர் ட்ரிப்ளிகன். இஸ் ஒர்க்கிங் நல்ல கன்சல்டண்ட்டாக இருக்கார். ஒரு 44 மடத்தோடலாம் நிறைய தொடர்புடையவர். யங் ஃபெலோ, என்னை பொறுத்த வரைக்கும் யங் ஃபெலோ தானே. எனக்கு 74, உனக்கு 44. ஒரு பொன் குழந்தைகள் ட்ரிப்ளிகனில் வந்தார். நிறையா பழங்களும் இதுவும் வாழ்ந்தார். போது தென் ஐ வாஸ் என்கொயரிங். ஃபஸ்ட் டைம் நான் சீயிங் ஹிம் ஹியர். பட் இதுக்கு முன்னாடி அனுபவம் இது ஆகிடுது. இன்ட்ரொடக்ஷன்லாம் ஆகி இஸ் ஆல்வேஸ் பிஸி பர்சன். அவர் வந்து வெளியூர்லாம் போக வேண்டியிருக்கிற மாதிரி இருக்கு. இது கூட பூர்ணாபிஷேகத்தின் போது கூட வேஷ்டிகள்லாம் ஸ்ரீரங்க நாச்சிமுத்து கடையிலேருந்து வாங்கி அமைச்சிருந்தார். நல்ல இந்த இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட பேசும்போது பார்த்தா அவர் வந்து நல்ல வேதிக் பரம்பரையில் வந்தவர். அவர் தாத்தாலாம் நல்ல பெரிய வேதிக் ஸ்காலர்ஸ். அதை பற்றியெல்லாம் பேச்சு வந்தது. அப்போ வந்து அவர் சொல்லும்போது சில கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது. அப்போ வந்து அதனால தான் பேசுகிற அந்த டாப்பிக்கே. அப்போ வந்து அவாத்தில் யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போது அதாவது திருச்சி கல்யாணம் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா விளையாட எடுத்துக்கிறா. சில பேர் கமெண்ட்லாம் அடிக்கிறார். தயவுசெய்து பண்ணாதுங்க. அவர் வந்து இஸ் ஸ்காலர். அவர் வந்து ஜனரஞ்சக பேர் வழியாக பேசுவா தவிர அவருக்கு விஷயம் தெரியலன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சவாதான் அந்த உபன்யாசங்கள்லாம் பண்ண முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சி கல்யாணம் பேசுகிறான்னா விஷயம் தெரிஞ்சவர் அவர். தானங்களில் சொல்லுது இவரே கிருபானந்தநாதர்ன்ற அந்த மணித்வீபம் இருக்கு இல்லையா, இதில் திருநென்றூரில் அவள் போட்டதில் கூட தான பாஸ்கரம் ஒரு புக்கு போட்டிருக்கா. இந்த தானங்கள் இதை பயனடிக்கொண்டு. தானம்னா எல்லாத்தையும் தானம் எல்லாருக்கும் பண்ணுறது தானங்கள் கிடையாது. நல்லா படிச்சுங்க. வந்து ஒரு 4 வகை வர்ணங்கள் சொல்லிருக்கு. இதில் பிராமணனுக்கு மட்டும்தான் வந்து தானம் வாங்கும் அதிகாரம் கொடுத்துருக்கு. மிச்சவாழெல்லாம் பண்ணலாம். வாங்குறவன் பிராமணனாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து வாங்குறவன் பிராமணனாக இருந்தால் எப்பேற்பட்ட பிராமணனாக இருக்கணும், வேதம் படித்தவனாக இருக்கணும். அவன் நல்ல சத்பாத்திரமாக இருக்கணும். பாத்திரம் இருந்து பிக்ஷை இடு, பாத்திரம் இருந்து பிச்சை போடுன்ற அப்படி இல்லை, பிக்ஷை இடு. அதாவது நம்ம கொடுக்கும்போது, சாமானை கொடுக்கும்போது அது நல்ல இடத்துக்கு சேர்றதா கரெக்டாக. இப்போ காலங்கள் கலிகாலத்தில் வந்து சாஸ்திரிகள்லாம் வாங்கிட்டு போகிறா எல்லாத்தையும் அப்பயே கடைக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறா அப்படியே. அதுவும் நாட் அக்செப்டபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சாமான் கொடுக்குறோன்னா அப்போ உபயோகப்படுத்தணும். அதை அப்போ தான் வந்து சால்வ் ஆகும் இருக்கு. ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு போயிடலாமே. மாட்டுக்கு கோதானம் பண்ணுறோன்னா 25,000 30,000 மாடை வாங்குறது ஒரு 1,000 ரூபா கொடுத்து தேங்காய் கொடுன்றா. தேங்காய் சீக்கிரம் மாடுன்னு ஆகிடுமா? கொஞ்சம் காமன் சென்ஸோடு திங்க் பண்ணி பார்க்கணும். பட் இப்போ வழி இல்லை. இப்போ அப்படி தான் பண்ணுறா நிறைய விஷயங்களை. சில ஒரே மாடை வச்சு திருப்பி ஒரு சின்ன கோசாலை வச்சுருக்கா, அதையே வச்சு திருப்பி பண்ணுறா. அதை அவார்டு பண்ணல, இல்லைன்னா அடிமாடிக்கு வச்சிடறான் வாங்குறவன். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ வாங்குறவா வந்து கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி வேத பாடசாலை பசங்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னா அவள் ஷாப்பான மாதிரி நம்ம ட்ரஸ்ட்டு கொண்டு கொடுத்தா அவள் ட்ரஸ்ட்டில் போயிடும். நம்ம கண்ணார பார்க்கணும். அவளோட கொஞ்சம் ஷாப் பண்ணணும். நம்மளும் வேத பாடசாலை பசங்களுக்கு போட்டால் இன்றைக்கி உங்கள் இதில் கருணையினாலும் வந்து ஒரு 100 பேர் 60 பேர் குழந்தைங்க சாப்பிட்றா. களஞ்சேரி வேத பாடசாலையை வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி இது பண்ணும்போது நம்மளும் போனோம் அந்த இடத்துக்கு. போய் அந்த குழந்தைகளோட உட்காந்து சாப்பிட்டா அது நான் போயிருக்கேன். அந்த மாதிரி இங்கே லோகநாயகி வேத பாடசாலான்னு ஆகம வேத பாடசாலை அது திருப்பாலைவனத்தில் இருந்தது. அப்போ சுவாமியா சிவாச்சாரியார் இருந்தார். அப்போ வந்து நான் வேத பாடசாலைக்கு பணம் கொடுத்து நானும் போய் சாப்பிட்டாங்க பசங்களோட. இது 2 முறை பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் நான். அது அப்போ வந்து நான் அவளோட அந்த குழந்தைகளுக்கு நல்லா பண்ணியிருக்காளா கரெக்டானு தெரியும் நமக்கு. ஸோ இந்த தானங்களை வரும்போது இந்த கர்மாவின் பல சொல்லும்போது அவன் சொன்னான், சில தானங்கள்லாம் பண்ணால் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு இருக்குன்னு. அது முக்கியமாக அவன் சொன்ன கருத்து என்னென்னா, அந்த கார்த்திகேயன் சொன்ன கருத்து வந்து என் மனதை தொட்டது. என்னுடைய ஜோசிபருக்கு கணேசன் கூட சொன்னார், நீங்கள் பச்சை கலர் மணி போட்டுக்க, பச்சை கலர் அப்படின்லாம் ஒன்று வேணாமாம்மான்னு. இல்லை புதன் தசை வரப்போகிறது, அதெல்லாம் பச்சை கலர் வந்து இதாகும்,
நீங்கள் பேசும்போது கூட பச்சை மணி மாடுங்க, இல்லைன்னா கையில் இது போட்டுக்கோ, அந்த மணியை வச்சுக்கோங்கன்றார். ஏன்னா பச்சை வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பச்சை தோல் உள்ள பச்சை பயிர், அதாவது கருப்பு உளுந்து சொல்லுவா. உளுந்து உள்ள வெள்ளையாக தான் இருக்குது, தோல் கருப்பு. ஆனால் பாசி பயிர் வந்து ஒரு பாசி கலரில் இருக்கும், பச்சை கலரில் தான் மேல் தோல் இருக்கும். அதுவோட அதை வந்து தானம் பண்ணோம். அது எங்கே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அதை நிறையா யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த சீக்கிய பொற்கோபுர் இருக்கு இல்லையா, அங்கே லங்கர்னு சொல்லிட்டு அந்த மத்தியானம் அந்த அந்த போஜனம் பண்ணுற இடத்துல சப்ஜி ஒன்று பண்ணுவாள், அதுக்கு யூஸ் பண்ணுவாள் அதை. ஸோ அது நம்ம கூட வேறு பாடசாலையில் கூட பண்ண சொல்லலாம். இந்த பச்சை கலரில் இருக்க தோலோடு சேர்ந்த பச்சை பயிரை வாங்கி கொடுத்து அதை சமைச்சு சாப்பிட்டானா அதில் எல்லாருமே சாப்பிட்றா. இப்போ தானம்ன்றது கணக்கில் எடுத்துட்டா பிராமணருக்கு தான் தரணும்னு இருக்குது. ஸோ இந்த பச்சை பயிர் பண்ணானா புதன் வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு புதன் தான் கரெக்டாக வராருங்க. ஸோ அறிவு படிப்பு இதுக்கு சம்மந்தப்பட்டது புதன். இன் அடிஷன் டு தட் உடல் ஆரோக்கியத்துக்கு பேஸ் பண்ணுறது புதன். காலுன்னா சனி, ராகுவம் மாதிரி காலை அஃபெக்ட் பண்ணோம். பட் இது வந்து அதுக்கு உளுந்து திரைச்சிடுவா. உளுந்து யாரும் வாங்கிக்க மாட்டான் தானத்தை. அந்த புரிஞ்சுங்க, நீங்கள் 1 கிலோ உளுந்து கொடுக்கலான்னா 1000 ரூபா பணம் தரணும் தனியாக. ஏன்னா அதுக்கேற்ற காயத்ரியை சொல்லணும். சாதாரண தானம் வாங்குறது சும்மா நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா ஐயர் என்ன நோகாமல் நோம்பு இருக்கிறான், எவ்வளோ பொம்பளை சொல்கிறான் அன்றைக்கி. அசட்டு தானம் அது, முட்டாள்கள் தான் பேசுவாங்க மாதிரி. அதாவது இந்த தானம் வாங்கும்போது அந்த அந்த இதெல்லாம் அவனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நிறைய அவசியங்க உண்மையான தானம் வாங்குவா இருந்தால் வரும். அதுக்கு ஷிஃப்டாக அதுக்கு வந்து வி ஷுட் ரெடி. அதாவது நமஸ்காரம் பண்ணும்போது எல்லா நமஸ்காரம் ஏற்றுனேச்சுங்க, அவள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துப்போம் நம்ம. ஸோ எல்லாமே வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். இந்த நமஸ்காரம் என்ன சேர்ந்தது இல்லை, இறைவனுக்கு சேர்ந்துன்னு நம்ம சொல்லிடணும். அந்த மாதிரி தான் செயல்பட்டு வரும். இந்த கர்மாவின் பலன் இப்போ அவன் சொன்ன கார்த்திகேயன் சொன்னதுனால பேசுகிறாங்க. காலையில் வீட்டு வாசலில் பிச்சை கேட்க வந்திருக்கிறான். எவ்வளோ அரிசி போடுகிறோம், அதுவும் போடாவிட்டால் 10 காசு 20 காசு நாணயங்களை கொடுக்கிறோம். சமூக சேவை நிறுவனம் கோவில் கும்பாஷம் வந்தால் 100-200 தர்மம் பண்ணுறோம். நண்பர்கள் உறவினர்கள் சிரமப்பட்டால் நம்மால் இயன்ற உதவியை அளிக்கிறோம். இவற்றையெல்லாம் பலனை எதிர்பாராத உதவியாக எண்ணி செய்கிறோம். ஏழைகளுக்கு உதவுவது புண்ணியம் என்று நினைக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் இப்படி உதவி செய்ய வேண்டாம் தோன்றுகிறது. புண்ணியம் வேண்டாம் என்று அப்படி நினைக்கிற கிடையாது. இப்போது வசதி இல்லை, பெரிது பார்க்கலாம் என்று செய்யாமல் போகிறோம். இந்த மாதிரி உபசாரங்களை செய்யாவிட்டால் அதிக தோஷம் இல்லை. புண்ணியத்துக்காக செய்ய வேண்டாமா என்பது தனி விசேஷம். நாம் ஒருவரிடம் 500 ரூபாய் கைமாற்றாக மாத கடதியில் வாங்குகிறோம். மாதம் பிறந்து சம்பளம் வாங்கியதும் திருப்பி தந்தி விடுகிறோம். இந்த 500 கடனாக நினைக்காதே. உனக்கு உதவி செய்த புண்ணியம் என்றால் கடன் கொடுத்தவன் சும்மா விடுவானா? புண்ணியம் பாவம் என்பதாலும் அப்புறம் கை நீட்டி வாங்கிய கடனை முதலில் திருப்பி கொடு என்றால் மிரட்டுவான். பலனை கருதி செய்வது கர்மா, காமிய கர்மா. செய்தால் நல்லவை சம்பவிக்கும், ஆனால் அதையே மேற்கொள்ள வேண்டும். பலனை கருதி செய்வது காமிய கர்மா. அப்படி செய்தால் நல்லவை சம்பவிக்கும், அதையே மேற்கொள்ள வேண்டும். நித்திய கர்மாவை கடன் சொன்னேன். என்னன்னா இந்த நித்திய கர்மானது கடன் வாங்கி உதாரணம் சொன்னேன். உதாரணம் சரியில்லை. யார் கடன் வாங்கினார்கள்? சந்தியாவந்தனம். யாரிடம் கடன் வாங்கப்பட்டது? முதலில் செய்த பலன்தான் உண்டு. அந்த பலன் தேவையில்லை என்றால் செய்ய வேண்டாமே என் தர்க்கத்துக்கு போயிடும். அதாவது 3 கடன்களை அந்தணர் இருக்கிறான். ஒன்று வந்து ரிஷி கடன், தேவர் கடன், பித்திருக்கடன் என்று வேதம் சொல்கிறது. கடன் வாங்கியது நமக்கு தெரியாது, நாம் அறியாததையே வேதம் சொல்கிறது. அதை எண்ணி நாம் யோசிக்க வேண்டும். வேதத்தில் நம்பிக்கையில் உள்ளவருக்கு நல்ல கருத்து தோன்றும், இல்லாதவருக்கு விபரீத கருத்து தான் தோன்றும். 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் மாஜிஸ்ட்ரேட் பணிபுரிகிறார். இளையவர் வேதம் கற்று வைதிகராக இருக்கிறார். மூத்தவருக்கு நீதிமன்றத்துக்கு போகும் கடமை உள்ளது. அப்படி போகாமல் இளையவன் தினையும் வெளியில் போலையே நானும் வீட்டில் இருக்க முடியுமா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீதான் அந்த பணிக்கு படுத்திருக்கிறாய், மணி போட்டாய், வேலையும் கிடைத்திருக்கிறது. ஆகையால் நீதிமன்றத்துக்கு வந்து கேஸ்களை விசாரிக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று சொல்வார்கள். அதுபோலவே இந்த ஆன்மாவுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற கர்மாக்களை மேற்கொள், நற்கதி கிடைக்கும் என்று உத்தரவாகி இருக்கிறது. உத்தரவு போட்டது யார்? இறைவன் தான். இப்படி சொல்வது வேதாந்திகள்.
மதம் மனு போட்ட கர்மாவே நமக்கு பலன் தருகிறது. நாம் செய்த கர்மாவிற்கு ஏற்ற பிறவி வாய்த்திருக்கிறது. இது சொல்லும்போது ஒரு முக்கியமான சம்பவம் நான் படித்தேன். அதை சமீப காலத்தில் நடந்தது. அமெரிக்காவில் ஒரு பையன் அப்பா வந்து அங்கே இறந்து போயிட்டார். அவன் என்ன இருக்காங்க சாஸ்திரி மயிலாப்பூரான்னு. நான் வந்து உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணால் அனுப்பிச்சிடுறேன். நான் பாடியும் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் வந்து அந்த கர்மாவை மெட்ராஸ்லேயே பண்ணிவிடுங்கோ அப்படிங்க. கோபமான கோபம் வந்து தான் என்னைய பேசுகிற நீ உங்கள் அப்பாவுக்கு நீ கர்மம் பண்ணாமல் நான் எப்படி பண்ண முடியும்? கர்மாலாம் நான் சாஸ்திரி பண்ணி தான் வைக்க முடியும் தவிர கர்த்தாவாக இருந்து நீ பண்ணணும், நாட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைம்மாம்மா உங்கள் 1 லட்சம் 2 லட்சம் 3 அந்த காலத்துலேயே சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்கிறது அது அப்படின்னா எப்படி புத்தி போகிறது பாருங்கள் ஜனங்களுக்கு. பணத்தை கொடுத்தா எல்லாம் ஆயிடுமா அது? சார் கர்ம பூமியில் வந்து பண்ணணும். இந்த இதெல்லாம் பாரத பூமி தான் என்ன விஷயந்தான். அது அப்படியே இந்த பிளேனில் இந்த பார்சல் சர்வீஸில் வந்துடும். அது அப்படியே சுடுகாட்டுக்கு எடுத்து போடுவா, எரிச்சிடுவா, சாஸ்திரிகளே பண்ணிவிடுவார். 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா போதும் அப்போ ஜாலியாக இருப்பாங்கன்னு நினச்சிருந்தான். அதெல்லாம் முடியாதுன்ட்டாவ. எல்லாமே காசுக்கு ஆசைப்படுறதில்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யூ கேனாட் டூ சச் திங்ஸு. அப்பா அம்மா பண்ணுறது பையனோட கடமை. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பழத்துக்காக. அந்த காலத்தில் ஒரு வசதியும் இருக்காது, ஃபேன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. விசிறிக்கணும், கட்டடுப்பில் சமைக்கணும். இந்த மாதிரிலாம் பசங்களை சமைச்சு வச்சு படிக்க வச்சு ஆளாக்கி அப்புறம் அதுக்கெல்லாம் அமிச்சா அவன் வந்து சாஸ்திரிலேயே நீ வந்து பண்ணான்றான். அப்படி பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கா மெட்ராஸில், அதையும் சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண பாவம். என்ன இந்த கர்த்தான்ற வந்து அவள் தான் பண்ணி ஆகணும். வேறு வழி இருந்தால் அநாத பணத்துக்கு தான் இவள் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து தனித்தனி ஏஜென்சிலாம் இருக்குது வச்சுங்களேன். இப்போ 1000 அசுமேத யாகத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அநாதை படங்களுக்கு பண்ணால் இந்த மாதிரி குழந்தைகளாக இருக்க வாழ்க்கை பண்ணால் பாவம் தான் சந்தேகிக்கும். ஸோ இது இந்த ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீகால் தட் கர்மா சொல்கிறேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை, அவசிய கடமை இருக்கிறது. அதை அவர் விடாமல் செய்ய வேண்டும். வியாபாரி அதிக லாபம் வைக்காமல் நல்ல பொருளாக மக்களுக்கு விற்க வேண்டும். எல்லாத்தையும் கலப்படம். மிளகுல கூட இந்த பப்பையா சீட்ஸை போட்டு வச்சுருக்கான். நல்ல பொருளாக விற்க வேண்டும், அவன் கடமை. அந்த அண்ணன் கண்ட இடத்தையும் தின்னாமல் புலநடக்கம் சாக்க வேண்டும். அவன் உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் இறைபக்தியுடன் வேண்டியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். இந்த கடமைகளை அந்த அண்ணன் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று வீட்டு கவலைகள் இருக்கக்கூடாது. அந்த நாளில் புவி அரசர்கள் பல மானியங்களை எதுக்கு ராஜாக்கள்லாம் கொடுத்தா பிராமணாளுக்கு? இவா நல்லபடியாக பண்ணாதான் ஊர் நல்லா இருக்கும்னு ராஜாவும் நல்லா இருப்பான்னு கொடுத்தார். அந்த இவனே ஒழுங்காக பண்ணலன்னா அவள் எப்படி நல்லா இருப்பா? இப்படி சந்தியாவந்தனம் போன்றவை அசுரனே பிரத்யாத்தியத்தை சேர்ந்தது. நித்திய கர்மாவை செய்யாவிட்டால் அந்த பாவம் விளைகிறது. செய்தால் பாவம் இல்லை, லாபம் கிடைக்கிறது. அதனால்தான் பல நன்மைகள் விளைந்தன. கடனை கேட்ட இந்த பையன் சந்தியாவந்தனம் பண்ண தவறாமல் பண்ணுறான், இது பஞ்சாயத்தில் பூஜை பண்ணுறேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ சச் எ பிஸி பர்சன் இஸ் ஏபிள் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜூஹியாத் என்று வேதம் சொல்கிறது. அப்படி செய்து கொண்டிருப்பதே போதும் என்று மீமாம்சன் கோட்பாடு. துறவு வாழ்க்கை கூட அவருக்கு பிடித்தமில்லை. சன்னியாச ஆசிரமத்தில் கர்மாக்கள் இல்லை. சன்னியாசியான கர்மாக்கள் இல்லை. பட் எல்லாரும் சன்னியாசியாக இருக்க முடியுமா? பரமாச்சாரியே சொல்கிறார், எல்லாரும் சன்னியாசி வந்தால் யார் அவளை போஷிப்பா? வந்து கிரகஸ்தர்கள் தான் வந்து மடத்தையே நடத்துகிறா. காஞ்சி மடத்துக்கு பணம் வருதுன்னா இங்கேருந்து வருது. கிரகஸ்தால் கொடுத்து தான் பிஸ்னஸ் பேன். அவளை கிரகஸ்தா தானே, அவள் கொடுத்தாதான் நடக்க முடியும். கட்ட கர்மாவை செய்தாலும் பாவம், நித்திய கர்மாவை விட்டாலும் பாவம். சன்னியாசி கர்மா செய்யாதவன், அவனை பார்த்தாலே பாவம். பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று மீமாம்ச பாவிகள் பார்த்தாலும் பேச்சினாலும் தொட்டாலும் சேர்த்து உண்டாலும் பாவம் நம்மையே சேரும். ஆனால் சன்னியாசிகளை தரிசிக்க கூடாது என்று மந்தனமிஸ்வரர் சொன்னார். யார்? சுரேஸ்வரர். அப்புறம் அவரே மாற்றிட்டார். ஆதிசங்கருடைய ஆர்குமெண்ட் மூலமாக அவர் மாற்றிட்டார். அப்பேற்பட்ட மந்தனமிஸ்வரர் சோமயாகம் பண்ணார் வருஷம். அதாவது வசந்த ருதுவில் சேர்த்து வச்சுட்டு சோமயாகம் பண்ணாராம். ஸோ அது 3 போகம் விளையிறதுன்ற
இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்தால் என்ன செய்ய முடியும்? பிரயோஜனமே இல்லை. இது ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து சாரதையும் இந்த ஆதிசங்கர, சாரதை, பந்தன மிஸ்ரர் 3 பேர் உண்ட இதை வந்து அடுத்த பதிவில் பேச போகிறாங்க. அதை கட்டாயம் கேளுங்க. அதை இந்த கர்மான்றது வந்து தரத்தி அடிக்க வருது. சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்குது, பிராராப்த கர்மான்னு இருக்குது, பிராப்த கர்மான்னு இருக்குது, பலவித கர்மாக்கள் சொல்லப்படுறது. இந்து மதம் ஒன்று தான் இதை அக்செப்ட் பண்ணுறது. இதில் கிறிஸ்டியானிட்டியில் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. அவள் மறுபிறவியே நம்புறதில்ல அவள். ஆனால் நம்ம நம்புகிறோம் அதெல்லாம். ஸோ மறுபிறவின்னு கட்டாயம் உண்டு. நம்ம பண்ண பாவ பண்ணங்களுக்கு உண்டான புண்ணியா அப்புண்ணியா பலப்பிரதா, நம்ம பண்ண புண்ணியத்துக்கு புண்ணியம் பண்ணதுக்கு உண்டான பலனை நம்ம அம்பாள் தரான்னு சொல்லியிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பாவங்களை செய்யாதுங்க, புண்ணிய தேடுங்க. இதெல்லாம் கர்மாக்கள்லாம் நித்திய கர்மா. பிராமணனாக பிறந்த சந்தியாவந்தனம் பண்ணணும். அது மிச்சம் இதர வந்து காத்தால் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு மிச்சம் இதர ஜாதிகள் சொல்கிறேன் நான். சாமி கும்பிடலாம், அவளுக்கு என்ன வசதியோ. அது மாதிரி பித்ரு பூஜை வந்து அவள் நடு வீட்டில் கும்பிடுறதுன்னு ஒன்று வச்சுருப்பாள். ஒரு வளையம் இதுவாட்ட ரவுண்டாக ஹாலில் வந்து ஒரு மாட்டம் அந்த இடத்துல மஞ்சளில் பூசி 3 குங்குமம் போட்டு வச்சு பூ ஒட்ட வைப்பா, தண்ணி வைப்பா நித்தியப்படி. அந்த மூதாதைகள் வந்து குடிக்கிற மாதிரி அர்த்தம் அது. ஸோ அவளுடைய முறை அது. மாலை அமாவாசை பண்ணுவாள். மாதம் அமாவாசையெல்லாம் அவள் பண்ண மாட்டாள். பட் அவள் பண்ணலேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா? நமக்கு விதிக்கப்பட்டது இது, கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். நம்ம பண்ணால் ஊர் சேமமாக இருக்கும், லோகம் சேமமாக இருக்கும். இதை சொல்லி இந்த கர்மாவை வந்து நல்ல கர்மாங்களை பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. வீட்டில் சாதம் பண்ணாமல் அங்கே கொண்டு கோசாலையில் வந்து இது கொடுத்துட்டேன்றது நியாயமே இல்லை. சரி, இப்போ பிராமணனுக்கெல்லாம் பண்ண முடியலன்னா கடைசி ஆப்ஷன் தான் சொல்லியிருக்கு, அந்த கோ சம்ரட்சணத்துக்கு கொடுங்கோண்டு. ஷா எல்லாம் பண்ண முடிஞ்சும் நான் சிராதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு கொடுத்தா சரிப்பட்டு வராது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு வீட்லேயும் இந்த உத்திரணி சத்தமும் கேட்கணும், மணி சத்தம் கேட்கணுன்ற பரமாச்சாரியார். அவருக்கு பரமாச்சாரியாருக்கு மணி சத்தத்தை விட உத்திரணி சத்தம், சந்தியாவனம் பண்ணுற சத்தம் தான் பிடிக்குமா அவருக்கு சொல்லியிருக்கார் அவர் ஒரு பேட்டிக்கிட்டேயே. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து இந்த பிராராப்த கர்மாவை சேர்த்துக்காதுங்க. சஞ்சித கர்மா அடுத்த பிறவிக்கு வந்துட்டே இருக்கும் அதெல்லாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கர்மா தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம ஞான மார்க்கத்தில் போகணும். இது வந்து நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள், அது செய்யணும். இதோட இந்த உரையை முடிக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.